வெல்கம் டு யோ சமையல். சொல்லுக்கா சீக்கிரம் சொல்லுக்கா. இப்போ நான் உங்களுக்கு 5 நிமிஷத்துல சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். அதான்க்கா வேணும். 5 நிமிஷம் சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போ பக்கத்துல கடலப்பருப்பு இருக்கா? இருக்கு. அந்த கடலப்பருப்பு எடுத்து 5 மணி நேரம் ஊற போடுங்க. யக்கோ என்ன நீ 5 நிமிஷத்துல சமைக்கலாம்னு சொல்லிட்டு பருப்பே 5 மணி நேரம் ஊற போட சொல்ற? சரி பயப்பட வேணாம். அப்போ நம்ம வீட்ல உள்ள பொருள் வச்சு சமைக்கலாம். அப்படி சொல்லுக்கா. இப்போ எண்ணெய் சட்டி எடுத்து அடுப்புல வைங்க. வச்சாச்சு. அதுல முந்திரி, திராட்சை, பாதாம், குங்குமப்பூ, 500 கிராம் நெய். யக்கோ வீட்ல உள்ள பொருள்னு சொல்லிட்டு வீட்ல இல்லாத பொருளா சொல்லிட்டு இருக்க? தம்பி அப்போ உங்க வீட்ல என்னதான் இருக்கு? ஏக்கா எங்க வீட்ல தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதான் இருக்கு. சரி அப்போ அதை வச்சு ஒரு சமையல் பண்ணிடலாம் வாங்க. அப்படி சொல்லுங்க. தக்காளிய நறுக்குன்னு நறுக்கி எறிங்க. உருளைக்கிழங்கு எடுத்து உருட்டி தள்ளுங்க. வெங்காயத்தை எடுத்து வேற மாதிரி நறுக்குங்க. கத்திரிக்காவை சும்மா கதற விடுங்க. கதற விட்டாச்சு. அடுத்து நறுக்குன காய்கறி எல்லாம் சட்டில எடுத்து போடுங்க. போட்டாச்சு. அதுல தேவையான அளவு எண்ணெயை ஊத்துங்க. தேவையான அளவு போடணுமா? தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போடுங்க. யக்கோ தேவையான அளவு என்னன்னு தெரியாம தான் நானே வீடியோ பார்த்து சமைக்கிறேன். இப்பயும் தேவையான அளவுன்னு சொன்னா எப்படிக்கா? ஒழுங்கா 1 ஸ்பூனா 2 ஸ்பூனான்னு சொல்லுக்கா. அது தெரியாம தானே தேவையான அளவுன்னு சொல்றது. சரி விடு, உனக்கு ஈஸியா சாப்பிடுற மாதிரி நான் இப்ப சொல்றேன். சொல்லுக்கா. மூடிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிடுறா பண்ணாட. நம்ம லவ் வேணா ட்ரூவா இருக்கலாம், ஆனா எங்க வீட்ல ஜாதி பாப்பாங்க. எங்க வீட்லயும் ஜாதி பாப்பாங்கடா. அப்படியா? நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ என்ன ஜாதி? நான் சிஎஸ்கே ஜாதிடா. சிஎஸ்கே ஜாதியா? ஆமாண்டா. நீ என்ன ஜாதி? நான் ஆர்சிபி ஜாதி. ஆர்சிபி ஜாதியா? ஏன்டா 5 கப்பு வச்சிருக்கோம், நல்லா வசதியான குடும்பம்ட்டு உன் பையனா நேக்கா என் பொண்ணுக்கு கொக்கி போட சொல்லிருக்க. யாருக்கு வேணும் 5 கப்பு? 1 கப்பு வச்சாலும் தரமா வச்சிருப்போம்டா. மும்பை ஜாதி கூட பொண்ணு கொடுப்பேன்டா, ஆனா ஓன் ஜாதிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்டா. நீ என்னடா என் ஜாதிக்கு பொண்ணு தருது? நான் எஸ்ஆர் ஜாதியோட பொண்ணு எடுப்பேன்டா, ஆனா ஓன் ஜாதியில எடுக்க மாட்டேன்டா. நாங்க ஆண்ட பரம்பரைடா. அடிங்க அப்ப நாங்க மட்டும் பேண்ட பரம்பரையா? ஆண்டு இருக்கிற பரம்பரைடா நாங்க. மாடே நமக்கு அந்த குடும்பம் தேவையில்ல, ஒழுங்கா வீட்டுக்கு வா. அவனடா நமக்கு பொண்ணு தருது, நீ வாடா நம்ம ஜாதியில நல்ல பொண்ணு நான் பாக்குறேன். விளையாட்டா பாக்குற வரையும் நம்ம எல்லாருக்கும் நல்லது. பஞ்சாப்கார சிஎஸ்கே விட்டு அடிச்சுட்டானோ? எவன்டா என் பங்காளி மேல கைய வச்சது? என் பங்காளி வந்துட்டான்டா, இப்ப அடிக்கடா பாப்போம். சுசுகா பிரசன்ட் சார். புர் புர். சுசுகா நீங்க நியூ ஸ்டூடெண்ட் தானே? உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க. ஓகே சார். மை நேம் இஸ் சுசுகா. சுசுகா இல்லடா குசுகா. மை ஃபாதர் நேம் இஸ் டோரிமான். மை ஆம்பிஷன் இஸ் பாம்பு போடுறது. ராஜா சுருட்ட நேக்கா சுசுகாக்கு ரூட் விடுறான் போல. சுருட்ட என்ன கண்ணு சுசுகா பக்கம் ஒதுங்குது? நான் சுசுகாவை லவ் பண்றேன்டா. லவ்லாம் பண்ணு, ஆனா அவன் பக்கத்துல போனா மாஸ்க் போட்டு போலனா அவ போட்டுருவா. உனக்குலாம் வரவரா எல்லாம் மீறி போயிட்டு இருக்க ராஜே, நீ தொட நிறுத்திக்க. நீ அங்கே நிறுத்திருந்தா நாங்க ஏன் அவளை பேசிருக்க போறோம்? பண்ணி வாங்குறா ஒண்ணு போட மாட்டேன்டா. மா ட்ரெஸ் வாங்க காசு கொடுமா. இவ்வளவு ட்ரெஸ் இருக்கு, என்னடா வாங்க போற நீ? மா அதெல்லாம் அண்ணனோடதுமா. தம்பி அண்ணன் ட்ரெஸ்லாம் உனக்கு தான்டா, எடுத்துக்கடா. ஐயா பழைய ட்ரெஸ் அது. எதுடா பழசு? அண்ணன் இதெல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு போட்டுருப்பான், புதுசுடா அது, எடுத்துக்கோடா. மா 3 மாசம் போட்டாலே பழசுதாமா. அப்ப 3 வருஷம் போட்டு அடி அடிச்சு வச்சிருக்கான், அதை என்கிட்ட கொடுக்குறியா? எடுத்துக்க. மா ட்ரெஸ் வாங்கணுமா, காசு கொடுமா. பர்ஸ்ல இருக்க எடுத்துக்கப்பா. சரி. தம்பி ட்ரெஸ் ஒரு 3 வருஷம் போட்டுட்டு தம்பிட்ட கொடுத்துடணும், சரியா? தம்பினால இழிச்ச வாய் தானே. தம்பி சின்ன பிள்ளை அந்த கடைக்கு போயிட்டு வாடா. மா நான் படிச்சு தானே இருக்கேன், அவன் டிவி தானே பார்த்துட்டு இருக்கான், அவனை போக சொல்லிட்டேன். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான், நீ படிச்சு தானே இருக்க, போடா. ஐயா என்னால போக முடியாது. தக்காளி கிழிச்சு விடுவான்ப்பா. கடைசியா பிறந்தனால எல்லா வேலையும் என்னைய செய்ய சொல்றீங்க, கடைக்கு என்னைய போக சொல்றீங்களா நீங்க? அடங்கொப்பம் போன கடைக்குட்டினாலே கடைக்கு தான். கேக்கவா? என்ன இதையா இருக்கு? சாமிக்கு. இதையா இருக்கு? பூமிக்கு. அப்ப அடுத்த அந்த மாமிக்கா? எவன்டா அது மாமி? உங்க வீட்டுல சொல்லி வளர்க்கல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஐயா மாமி சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன். உன் காமெடியா உன் மூக்குள்ள திணிச்சு வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்க, அதை சொல்லிட்டா.
தக்காளி கிழிச்சு அரைஞ்சு போடுவா. இங்க பண்றா கேக்கவா? கேளுண்ணா. இது யாருக்கு? மாமிக்கு. யோ ஐயோ ஓடிடுறே. சுருட்டா கேட்ச்ரா. யாண்டா சுருட்டா இந்த கேட்ச புடுறா. யாண்டா அப்படி பண்ற? ஈஸி கேட்ச்ரா. சுருட்டா இந்த கேட்ச புடுறாலே. உன் கைக்கு பதிலா மண்ணெண்ணோட பால் முடியல சிக்கிக்குண்டா. ஒரு கேட்ச புடிச்சு தொலைய மாட்டா. சீ. A few minutes later. ஏமா கிரிக்கெட் விளையாட போயிட்டு வந்துடுறேன். அல்ல பந்து பொறுக்க போறேன்னு சொல்லு. ஏமா எங்க டீம்லயே நான் தான் தலைவர். பால் பொறுக்கும் பறக்கும் படை தலைவர் தானே நீ? மா உனக்கு என்ன பத்தி தெரியல. பாரு ஒரு நாள் ப்ரூவ் பண்றேன் பாரு. போடா போர்க்கடா போடா. போர்க்கு 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 போர்க்கு. ஏமா வாடா. ஏண்டா எங்க அம்மாட்ட எதனா நம்ம பந்து தான் பொறுக்க போறோம்னு சொன்னியா? இல்லடா அதெல்லாம் சொல்லடா. அப்ப சரி. அப்ப அம்மாக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம பந்து தான் பொறுக்க போறோம்னு. இப்ப தெரிஞ்சிருக்கோம்டா. என்னடா சொல்ற? அம்மா லைன்ல தான் இருக்காங்க. மனுஷனடா நீங்கலாம். பொறுக்கு பொறுக்க பால பொறுக்க. டேய் போனை கட் பண்றா. இல்ல பிரேக் பிடிக்க டைட்டா புடிச்சுக்க. ஐயோ 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 வலிக்குதே முடியலடா. லே யாருக்காச்சும் கால் பண்ணி வர சொல்றா. பண்றேன்டா இருடா. புளி முட்டை தூக்கி பார்த்தேன், இப்ப பூ முட்டை தூக்க போறேன். அப்ப எங்களை என்ன பாடியில தூக்க போறியாடா பண்ணாடா. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? என்னடா சொல்றானோ? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க சொல்றானோடா. வேற யாருக்காச்சும் கால் பண்ணான்டா. வேற யாருக்கு பண்றது? சுருட்டைக்கு பண்ணுவோம். சுருட்டை கரெக்டா இருப்பான். அத்திப்பழம் சேவப்பா, இந்த அத்த மக சேவப்பா. நாங்க தான்டா செவப்பு. இவனும் காலர் டியூன் கேட்கறதுக்கு செத்தே போயிடலாம். பாஸ் லஞ்ச் டைம். லஞ்ச் டைமா? தம்பி ஒரு கால் தானே வச்சுட்டு போப்பா. லஞ்ச் டைம்டா. என்ன தம்பி ஏதாவது சாப்பிட்டீங்களா? வேலையை போயிருப்பா. சாப்பிட்டோன்னா அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வேணாமா? பயா புட்றா. போனை கொடு. ஒரு நல்ல பாட்டு போட்டு படுத்தாதான் கரெக்டா இருக்கும். ஒரு சுறவழி கிளம்பியதே. தம்பி மணி 5 ஆயிட்டே. டீ வாங்கிட்டு வரேன். டீ குடிச்சிட்டு பூச்சி வேலை பாருங்க. ஹலோ நாங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்கோம். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஒரு சுறவழி கிளம்பியதே. என்ன அப்பா காணுவா? ஏய் சீக்கிரம் ரிசல்ட்ட பாருடா. பாக்குறேன்ப்பா. பாருடா வேகமா பாருடா. டவர் கிடைக்கலப்பா, சுத்துதுப்பா. எப்படிடா இன்னைக்கு டவர் கிடைக்காம போகும் பாருடா. நெட்வொர்க் இஷ்யூப்பா. தம்பி அப்பாக்கு கை விறுவிறுங்குது. யாராச்சும் அடிச்சு கையை காலம் முடிச்சா சரிப்பட்டு வரும். ரிசல்ட் வந்துட்டுப்பா. வந்துட்டா? ஃபைல் தானே சொல்டா. பாஸ்ப்பா. பாசா? தம்பி காமெடி பண்ற நேரம் கிடையாது. ஒழுங்கா பாரு. பாஸ் தான்ப்பா. ஏய் பொய் சொல்லாத தம்பி. அப்பா வெறி ஆயிடுவான். பாரு ஒழுங்கா. பாஸ்ப்பா. ஏய் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும்டா. பாருடா. பாஸ்ப்பா. உன்னால நம்ப முடியாது. நான் போய் வெளியாட்ட கேட்டு வரேன். தம்பி இது பாஸா ஃபைலான்னு பாருப்பா. நோ ஃபைல் தானேப்பா? பாஸ்னா தம்பி கரெக்டா பாருப்பா. நான் பாஸ் தானே. போடா படிக்க தெரியாதுப்பா. இது பாஸா ஃபைலான்னு பாருங்கக்கா. பாசுப்பா. பாசுதான். பாசுவா. தம்பி அப்ப உண்மையாவே பாஸா பாடி? அப்போ நான் கண்ட கனவுலாம்